பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் ராவல்பிண்டியில் இணைய சேவை முடக்கம். காபூல் மீது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல். இந்தியாவில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர். இந்தியா எங்களது நெருங்கிய நண்பர். இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆப்கன் அரசு ஒருபோதும் ஊக்குவிக்காது என்று அமைச்சர் அமீர் கான் அறிவிப்பு. தற்கொலைக்கு செல்லும் பாகிஸ்தான். இராணுவத்தின் பிடியில் சிக்கி அழிவுக்கு செல்லும் இஸ்லாமாபாத். ஆப்கானிஸ்தானில் கொட்டி கிடக்கும் $1 டிரில்லியன் அளவிலான கனிம வளங்கள் முதலீடு செய்ய இந்தியாவுக்கு அழைப்பு. பார்க்கலாம் இந்த வீடியோவில். உலகில் இன்று 2 பெரிய செயல்கள் நடந்து முடிந்துள்ளன. ஒன்று, இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்தம். இரண்டாவது, ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி இந்தியா வந்திருப்பது. இவர் இந்தியாவுக்கு வருவதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அனுமதி வழங்கியிருந்தது. ஏனென்றால் இவர் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் பட்டியலில் இருந்தார். ஆப்கானிஸ்தான் ஒரு காலத்தில் சோவியத் யூனியன், அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பிடியில் இருந்தது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் பயங்கரவாத அமைப்பாக மாறுவதற்கு இந்த 2 நாடுகளும் காரணம் என்றே கூறலாம். இந்த 2 நாடுகளின் பிடியில் தலிபான்கள் இருந்தனர். முதலில் இவர்களை ஊக்குவித்தவர்கள் இந்த 2 நாடுகளும் தான். ஆனால் இந்த 2 நாடுகளும் தலிபான்களை வெல்ல முடியவில்லை. சோவியத் யூனியன் போராடி தோற்று 1988-89 ஆண்டுகளில் ஆப்கானிஸ்தானில் இருந்து முழுவதுமாக வெளியேறியது. இதன் பின்னர் அமெரிக்கா போராடி 2021 ஆண்டில் முழுவதுமாக வெளியேறியது. அப்போது அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் இருந்தார். தலிபான்களை எதிர்த்து போரிட முடியாமல் பாக்ராம் விமானப்படை தளத்தை காலி செய்து கொண்டு ஓடினர். அப்போது ஆயுதங்களை அங்கேயே போட்டு சென்றனர். அந்த ஆயுதங்கள் தான் தற்போது தேரிக் இ தலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பின் கைகளில் சிக்கியுள்ளன. சரி, இப்படி அமெரிக்கா ரஷ்யாவையே மிரளவிட்டு 2021 ஆண்டில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த தலிபான்களின் ஆட்சியை எந்த நாடும் அங்கீகரிக்கவில்லை. ரஷ்யா மட்டுமே அங்கீகரித்திருந்தது. தற்போது இந்தியாவுக்கு 8 நாட்கள் பயணமாக வந்திருக்கும் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை தற்காலிக அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை இன்று டெல்லியில் இருக்கும் ஐதராபாத் பவனில் சந்தித்து பேசினார். இரு தரப்புக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன. தற்போது பிரச்சனையே பாகிஸ்தானுக்குத்தான். இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார் அமீர் கான் முத்தாக்கி என்பது தெரிந்தவுடன் நேற்று இரவே காபூல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தான். ஆனால் யாருக்கும் எந்த சேதமும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. ஆப்கானிஸ்தானிடம் விமானப்படை, காலாட்படை, கடற்படை என்று எதுவும் இல்லை. அவர்களுக்கு தெரிந்தது பழங்குடியினர் முறையில் தாக்குவது, கொரில்லா தாக்குதல், வெடிகுண்டு தாக்குதல் மட்டுமே. தற்போது காபூல் மீது ட்ரோன் அனுப்பியிருப்பது பாகிஸ்தான் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்றே கூறலாம். சோவியத் யூனியனை, அமெரிக்காவை விரட்டிய தலிபான்களுக்கு பாகிஸ்தானை விரட்ட முடியாதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பு சிதறும் நிலையில் உள்ளது. லாகூரிலும் கைபர் பக்துன்வா மாகாணத்திலும் வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் தீவிரவாத தாக்குதல்கள் வெடித்துள்ளன. பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் மற்றும் தேரிக் இ லபாயிக் பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்துள்ளது. மோதல்களுக்கு பிறகு லாகூரில் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன. அதே சமயம் ஹைபர் மாகாணத்தில் தேரிக் இ தலிபான் நடத்திய தாக்குதலில் ஒரு மேஜர் உயிரிழந்தார் மற்றும் பல வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த வீடியோ பதிவிடும் நேரத்திலும் பாகிஸ்தானின் படைகளுக்கும் தேரிக் இ தலிபான் பாகிஸ்தானுக்கும் இடையே பைஜவுர் மாவட்டத்தில் கடுமையான மோதல்கள் நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வன்முறைகள் நடந்து வரும் நிலையில் ஹைபர் பக்துன்வா மற்றும் பாலுசிஸ்தானில் தேரிக் இ தலிபானுக்கு எதிராக போரிடுவதற்காக லஷ்கர் இ தொய்பா மற்றும் இஸ்லாமிக் ஸ்டேட் கோரசன் பிராந்தியம் ஆகியவற்றுக்கிடையே கூட்டணி அமைக்க முயன்று வருகிறது பாகிஸ்தான். மேலும் இந்த வன்முறைகள் இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டியை நெருங்காமல் இருப்பதற்காக இன்டர்நெட் சேவையை தடை செய்துள்ளது. தேரிக் இ தலிபான்களுடன் தற்போது தேரிக் இ லபாயிக் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பும் சேர்ந்து கொண்டது. இந்த 2 அமைப்புகளும் பாகிஸ்தான் அரசின் தூக்கத்தை கலைத்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு என்று எந்த இராணுவமும் இல்லை, அணு ஆயுதங்களும் இல்லை. ஆனாலும் பாகிஸ்தானை கடுமையாக ஆப்கானிஸ்தான் எதிர்க்கிறது. பாகிஸ்தானும் முஸ்லிம் நாடுதான், ஆப்கானிஸ்தானும் முஸ்லிம் நாடுதான். ஆனால் ஆப்கானிஸ்தானை அழிக்க அமெரிக்காவுக்கு பல வழிகளில் உதவிய நாடுதான் பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தானின் மொத்த மக்கள் தொகையில் 95% பேர் முஸ்லிம்கள். இவர்களில் சன்னி முஸ்லிம்கள் தான் 85% பேர் உள்ளனர். ஷியா பிரிவு முஸ்லிம்கள் வெறும் 15%க்கும் கீழே உள்ளனர். இந்த சன்னி பிரிவைச் சேர்ந்தவர்கள்தான் தேரிக் இ தலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு. பாகிஸ்தானில் சன்னி பிரிவு தலைமையிலான ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். சீனாவும் காலம் காலமாக முஸ்லிம்களை வெளியேற்றி வருகிறது. அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் காஷ்மீர் மற்றும் காசா முஸ்லிம்களுக்கு மட்டும் நீலிக்கண்ணீர் வடித்து வருகிறது பாகிஸ்தான்.
ஏன் சீனாவை கேள்வி கேட்கவில்லை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எதற்காக சீனாவை பார்த்து பயப்படுகிறது என்றால், பெய்ஜிங்கிடம் கை நீட்டி பல பில்லியன்களை வாங்கியிருக்கிறது பாகிஸ்தான் என்பதுதான். இந்த நிலையில்தான் இந்தியா வந்திருக்கும் ஆப்கானிஸ்தான் அமைச்சர் அமீர்கான் முத்தாகி இன்று அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா தனது காபூல் அலுவலகத்தை முழுமையான தூதரக நிலைக்கு உயர்த்துவது, இதன் மூலம் இந்தியா பாகிஸ்தானுடன் தனது மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பது, ஆப்கானிஸ்தானுக்கு 20 ஆம்புலன்ஸ்கள் வழங்குதல், மருத்துவமனைகளுக்கு MRI மற்றும் CT ஸ்கேன் இயந்திரங்கள் வழங்குதல், உணவுப் பொருள் வழங்குதல், செப்டம்பர் மாதம் நிலநடுக்கத்தினால் சேதமடைந்த வீடுகளை மீண்டும் இந்தியா கட்டித்தருவது, ஆப்கான் குடிமக்களுக்கு அதிக விசாக்களை வழங்குவது, இதில் மருத்துவ, வணிக மற்றும் மாணவர் விசாக்கள் அடங்கும். டெல்லி காபூல் இடையே கூடுதல் விமான சேவைகள் இயக்குவது, ஆப்கான் மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள், ஆப்கான் கிரிக்கெட்டிற்கு இந்தியா ஆதரவளிப்பது, பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு மேற்கொள்ளுதல், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு எதிரான கூட்டமைப்பு அமைத்தல், நீர் மேலாண்மை மற்றும் பாசனத்துறையில் இணைந்து செயல்படுதல் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தான் தனது நாட்டில் உள்ள சுரங்கத்துறையில் இந்திய நிறுவனங்களை முதலீடு செய்ய அழைப்பு விடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தான் இயற்கை வளங்கள் நிறைந்த நாடு. இதற்குத்தான் சோவியத் யூனியன், அமெரிக்கா போட்டி போட்டுக்கொண்டு உள்ளே நுழைய முயற்சி செய்து தோற்றன. ஆனால் தற்போது இந்த வாய்ப்பு தானாக இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது. ஆப்கானிஸ்தான் இயற்கை எரிவாயு, நிலக்கரி, பெட்ரோல், தாமிரம், குரோமைட், சல்பர், இரும்புத்தாது, துத்தநாதகம், உப்பு, விலையுயர்ந்த கற்கள் என்று தாராளமாக கொட்டி கிடக்கின்றன. ஆனால் தற்போது இந்த வாய்ப்பு தானாக இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது. ஆப்கானிஸ்தான் இயற்கை எரிவாயு, நிலக்கரி, பெட்ரோல், தாமிரம், குரோமைட், சல்பர், இரும்புத்தாது, துத்தநாகம், உப்பு, விலையுயர்ந்த கற்கள் என்று தாராளமாக கொட்டி கிடக்கின்றன. இந்தியாவுக்கு இது அரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் பயன்படுத்தப்படாத கனிம வளங்களின் மதிப்பு சுமார் $1 டிரில்லியன் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் தெரிவித்த ஆதரவுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்தார். இருந்தாலும் ரஷ்யா அங்கீகரித்தது போல ஆப்கானிஸ்தானை இந்தியா அங்கீகரிக்கவில்லை. காரணம், அந்த நாட்டில் பெண்களுக்கான அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டு இருப்பதுதான். இதை முன்பே இந்தியா ஆப்கானிஸ்தானிடம் தெரிவித்து இருந்தது. ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை இந்தியா நிறுத்தியது இல்லை. கடந்த மாதம் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது முதல் ஆளாக உதவிய நாடு இந்தியா. சீனாவும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகளை வளைத்து வைத்திருக்கும் நிலையில் இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் அரசின் உதவி என்றுமே முக்கியம். அப்போதுதான் பாகிஸ்தானும் வாளை சுருட்டி கொண்டு இருக்கும். பாகிஸ்தானை எதிர்த்து வன்முறையில் ஈடுபட்டிருக்கும் அதே சன்னி பிரிவைச் சேர்ந்தவர்கள்தான் ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யும் தலிபான்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது உங்களுக்கு புரியும் ஏன் இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் அரசு முக்கியம் என்று. இன்றைய சந்திப்பில் ஆப்கானிஸ்தான் அமைச்சர் அமீர்கான் கூறுகையில், சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது இந்தியா முதல் ஆளாக உதவி செய்தது. ஆப்கானிஸ்தான் இந்தியாவை நெருங்கிய நண்பராக பார்க்கிறது. பரஸ்பர மரியாதை, வர்த்தகம் மற்றும் மக்களிடையே உறவுகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் உறவுகளை விரும்புகிறோம். டெல்லியில் இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான புரிதலை அதிகரிக்கும். இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் தங்கள் தொடர்புகளையும் பரிமாற்றங்களையும் மேலும் விரிவுபடுத்த வேண்டும். எங்கள் நிலப்பரப்பை வேறு எந்த குழுவும் பிற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றார். பாகிஸ்தானில் ஏற்கனவே உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டு இருக்கும் நிலையில் இந்தியாவுக்கு அமீர்கான் வந்திருப்பதை பாகிஸ்தான் விரக்தியுடன் பார்க்கிறது. நேற்று பாகிஸ்தான் இராணுவம் பெருமையாக தெரிவித்தது, தங்கள் நாட்டின் இராணுவத்தினர் உயிரிழப்பு விகிதம் உலகிலேயே அதிகம் என்று. ஏனெனில் அவர்கள் தீவிரவாதிகளுடன் போராடுவதில் மிகவும் பிஸியாக இருந்து வருகின்றனர். இராணுவமே அந்த நாட்டை நடத்துகிறது. இராணுவம் தான் அரசை தேர்வு செய்கிறது, எல்லைகளை கட்டுப்படுத்துகிறது, வெளிநாட்டு கொள்கையையும் நிர்ணயிக்கிறது. சுகாதாரம், எரிசக்தி, சேவைகள், வேளாண்மை என ஒவ்வொரு துறையிலும் பணிபுரியும் அதிகாரிகள் இராணுவத்திலிருந்து வருகிறார்கள். நீதிபதிகள் கூட இராணுவம் எழுதி கொடுக்கும் தீர்ப்புகளைத்தான் படிக்கிறார்கள். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் 50% மேற்பட்டவற்றில் இராணுவத்தின் பங்குகள் உள்ளன. ஒவ்வொரு தொலைக்காட்சி சேனல் மற்றும் செய்தித்தாள்களிலும் வரும் விருந்தினர்களுக்கு கூட இராணுவம் தான் ஒப்புதல் அளிக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் பேச்சுவார்த்தைக்கு இருவரையும் அழைக்கிறார். ஒருவர் பிரதமர், மற்றொருவர் இராணுவ தளபதி. இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் சிக்கல் இருப்பதால் தான் திடீரென பல்வேறு வகையான தீவிரவாதம் தலை தூக்குகிறது. இப்போது அந்த நிலை மீண்டும் எழுந்துள்ளது. ஆகவே உலகம் அறிந்து கொள்ள வேண்டியது, தீவிரவாதம் மற்றும் பாகிஸ்தான் என்றும் இணைந்தே இருக்கும். இராணுவம் விரும்பினால் மட்டுமே பயங்கரவாதம் அந்த நாட்டில் இருந்து விரட்டப்படும். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.